என்னாச்சு? டோர் ஓபன் பண்ண மாட்டேங்கிறாரு. நிக்கில் டோரை தரங்க. நிக்கில் சார், நிக்கில் சார், கதவை திறங்க. சாருக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? நான் கால் பண்ணி பார்க்கறேன். சரி சீக்கிரம் பண்ணுங்க. நிக்கில் சார், நிக்கில் சார், ஓபன் பண்ணுங்க. சார் என்ன? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அது எப்படி நடந்திருக்கும்? நிக்கில் சார், ஓபன் பண்ணுங்க. ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாமா? நீ சும்மா இருக்கியா? ஹவுஸ் கீப்பிங் ரூமோட எக்ஸ்ட்ரா சாவி உங்ககிட்ட இருக்கா? கொடுங்க. சாவி இல்ல, தொலைஞ்சு போச்சு. அட என்னங்க தொலைஞ்சு போச்சுன்றீங்க? சார் என்னாச்சு சார்? இருங்க நான் வந்துட்டேன். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நீ சாவியை தொலைச்சிட்டியா? பாரு, இதெல்லாம் நீங்க அப்புறம் பேசிக்கோங்க. ப்ளீஸ் ஓபன் தி டோர். என்கிட்ட கெஸ்ட் ரூமோட டூப்ளிகேட் கீ கார்டு இருக்கு. நிக்கில் சார், நாங்க எல்லாரும் ஸ்டார்ட் அப் கம்பெனி நிக்கிட்டோனுக்காக ஒர்க் பண்றோம் சார். நிக்கிட்டோனா? இது அந்த கார்ட்டூன் பண்ணுவார்ல அவரா? ஆமா சார். நீங்க எல்லாரும் யாரு? நீங்களாம் இங்க என்ன பண்றீங்க? நிக்கில் சார் தான் எங்க பாஸ். அவருக்கு யூஎஸ்ல இருந்து ஒரு பெரிய கம்பெனி ஆஃபர் வந்துச்சு. சாரே முன் வந்து இன்ஃபேக்ட் இங்க கூட செலிப்ரேட் பண்ணதான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணாரு. 2 நாளைக்கு அப்புறம் அவர் யூஎஸ் போறதா இருந்துச்சு. ஆனா இப்போ அதுக்குள்ள சாருக்கு ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல சார்? அந்த ஆளை நல்லா தாக்கியிருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த ஆள் ஒன்றும் ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்லையா? ஆமாம், அது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்கு. ஆனால் அதை விட இன்னொரு விசித்திரமான விஷயம் இருக்கு. உனக்கு இங்கே ஏதோ ஒரு ஸ்மெல் வரல? வித்தியாசமான வாசனை வருதா பாரு. ஆமாம், ஏதோ ஸ்மெல் வர மாதிரி தான் இருக்கு. அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெமிக்கல். அப்புறம் இங்கே பாரு, மூக்கோட இந்த எலும்பு இருக்குல்ல, அது டோட்டலாக உடஞ்சிருக்கு. அப்புறம் இது இவனோட தொண்டை குழியில் இருக்கிற எலும்பும் உடஞ்சிருக்கு. இந்த கொலையை பிளானிங்கோட தான் செஞ்சுருக்கானுங்க. இங்கே பாரு, இந்த வேக்ஸ் அந்த ஷட்டரோட லாக்கில் போட்டு வச்சுருக்கானுங்க. அப்போ தான் இந்த லாக் கரெக்டாக க்ளோஸ் ஆகாது. கொலைகாரனும் ஈஸியாக வர முடியும். சார், அப்படின்னா கொலைகாரன் இந்த வழியாக தான் வந்திருக்கானே? பங்கஜ், அங்கங்க ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு பாரு. சார், இந்த சைஸை பார்த்தா 11ஆம் நம்பர் மாதிரி இருக்கு. ஒரு வேலை பண்ண, பிளாஸ்டோ பேரிஸ் எடுத்துட்டு வா. அப்புறம் இந்த ஃபுட் பிரிண்ட்ஸோட காசு பண்ண. சார், இந்த கார்டை பாருங்க. ரூமோட சிப் கார்டு இங்கே இருக்குது. ஆல்ரெடி ஒன்று இங்கே இருக்கு.
இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க. நீங்க எப்படி கீ கார்டு தொலைக்க முடியும்? உங்களுக்கு தெரியுமா நீங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்ததுனால நம்மளோட ஹோட்டல் பேர் எவ்வளவு கெட்டு போச்சுன்னு? மேடம், மாஸ்டர் கீ நான் எப்பவுமே பத்திரமா தான் வச்சிருப்பேன். அப்புறம் நேற்று நான் எல்லா ரூம்ஸையும் க்ளீன் பண்ணேன் மேடம். அப்போ கூட என்கிட்ட கீ இருந்துச்சு. ஆனால் நான் கீர்த்தி மேம் ரூம் க்ளீன் பண்ண போன அப்புறமா அந்த கீ கார்டே கிடைக்கல. தெரியல அது எங்கே போச்சுன்னு. ஒருவேளை மேடம் பாரு, இதுதான் அந்த மாஸ்டர் கார்டா? இல்ல சார், இது அந்த மாஸ்டர் கார்டே இல்ல. என்னம்மா நீ பார்த்த உடனே இது மாஸ்டர் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டியே நீ? சார், எங்களோட மாஸ்டர் கார்டு இருக்குல்ல, அதுல மாஸ்டர் கார்டுன்னு எழுதி இருக்கோம் சார். அது ஒயிட் கலர்ல தான் இருக்கும். இது நார்மல் கீ கார்டு சார். இது நாங்க எங்க கெஸ்ட்டுக்கு மட்டும் தான் சார் அலாட் பண்றோம். சரிம்மா, அந்த நிக்கிலோட ரூம்ல வேற யாராவது தங்கி இருந்தாங்களா? இல்ல சார், அவர் தனியா தான் தங்கி இருந்தாரு. அப்ப எப்படிமா ரூம்ல 2 கீ கார்டு வந்திருக்க முடியும்? 2 கீ கார்ட்ஸா? சார் ஒரு நிமிஷம், நான் அதை செக் பண்ணி சொல்றேன். மிஸ்டர் நிக்கிலோட பேர்ல இன்னொரு கீ கார்டு இஷ்யூ ஆயிருக்கான்னு செக் பண்ண கொஞ்சம் சீக்கிரமா. ஆமா மேம், டூப்ளிகேட் கார்டு. ஓ எஸ் சார், எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நேத்து மிஸ்டர் நிக்கில் இன்னொரு டூப்ளிகேட் கார்டு கேட்டாரு சார் எங்க கிட்ட. அப்புறம் அவர் எங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா, அவரோட ஒரிஜினல் கார்டு அவர் தொலைச்சிட்டேன்னு சொன்னாரு. ஆனா ஒரு கார்டு ரூம் சாக்கெட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கேம்மா, எப்படி? அப்புறம் இந்த 2வது கார்டு அங்க தரையில டிவி அடியில இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ சார், அவர் எங்க கிட்ட அப்படிதான் சொன்னாரு அவரோட கீ கார்டு தொலைஞ்சிச்சுன்னு. சரி பரவாயில்ல விடு, தேங்க்யூ. ஒரு கார்டு கையில இருக்கும் போதே எதுக்காக அவன் 2வது கார்டு கேட்டு வாங்கியிருப்பான்? மச்சான், சில சமயம் மக்கள் ஏன் டூப்ளிகேட் கார்டு கேட்குறாங்கன்னா அவங்க விருப்பத்தோட அவங்க ரூமுக்கு யாராவது வரலாம்ல. ஒருவேளை நிக்கிலுக்கு யார் கூடயாவது அஃபேர் இருந்திருக்கலாம், ஆஃபீஸில் இல்லை வேற எங்கேயாவது. ஒருவேளை அந்த சாவி அவங்களே கொடுத்துருக்கலாம்ல, இல்லைன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டே அவனை கொண்டு இருக்கலாம். சார், டோரோட லாக்கிங் சிஸ்டம் ஸ்கேன் பண்ணிட்டேன். ராத்திரி கீ கார்டு 2 தடவை ஸ்வைப் ஆயிருக்கு. முதல் தடவை ராத்திரி 2 மணிக்கு, 2வது தடவை 2:30 மணிக்கு. அப்போ அந்த டைம்ல தான் நிக்கிலோட கொலையும் நடந்திருக்கணும்ல. கொலைகாரன் ரூமுக்குள்ள 2 தடவை வந்திருக்கானா? 2 இல்ல, ஒரு தடவை டூப்ளிகேட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கான், இன்னொரு தடவை மெயின் கார்டு யூஸ் பண்ணியிருக்கான். அதான் புரியல சார். நான் எல்லாரையும் விசாரிச்சுட்டேன். அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ராத்திரி எல்லாருமே தூங்கிட்டாங்களாம். அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்களா? அப்போ அந்த 3 பேர் யாரு? அவங்க நிக்கிலோட ரூமுக்கே வந்துட்டு போயிருக்காங்க. அவங்கள யார் கொலைகாரன்? ஸோ இந்த பார்ட்டியை நிகில் தான் அரேஞ்ச் பண்ணாரா? ஆமாம் சார். ஆக்சுவலாக அவருக்கு யூஎஸ்ல இருந்து ஒரு நல்ல ஜாப் ஆஃபர் கிடச்சிருக்கு. ஸோ அதை செலிப்ரேட் பண்ண தான் எங்கள் எல்லாருக்கும் ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணார். டோட்டல் ஸ்டாஃப் ஃபுல்லாக எல்லாருமே இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆமா, நிக்கில் சார் டீம்ல இருக்க எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. நிக்கில் அவரோட ரூம் கீ அப்புறம் டூப்ளிகேட் கீயும் வாங்கியிருக்காரு. அப்போ அவர்கிட்ட ஒரிஜினல் கீயும் இருந்திருக்கு. அதை பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? மேடம், அதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. அது சரி, அவனுக்கு யார் கூடயாவது அஃபேர் ஏதாவது இருந்துச்சா? அஃபைரா? நிக்கிலுக்கு இருந்தது ஒரே ஒரு அஃபைர் தான். யார் கூட? தான் வேலை கூட சார். அந்த அளவுக்கு மணி மைண்டடாக ஆம்பிஷனாக இருந்தார். எப்போவுமே வேலை வேலை வேலைன்னு இருப்பார். சரி, நிக்கில் இறந்து போயிட்டாருன்னு உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சது? ஆக்சுவலி சார், நேற்று பார்ட்டிக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஒரு தடவை போய் நிக்கில்கிட்ட பேசி சால்வ் பண்ணலாம்னு நினச்சோம். ரூமுக்கு போய் நாங்கள் ரொம்ப நேரமாக கதவு தட்டிகிட்டே இருந்தோம் சார். நாங்கள் ரொம்ப நேரமாக கதவு தட்டின்னு திறக்கல, உள்ளேருந்து எந்த சத்தமும் வரல. அதனால நாங்கள் ஹவுஸ் கீப்பிங் கிட்ட வேற சாவி போட்டு தரங்கன்னோம். சார், ஃபோன் கூட ட்ரை பண்ணேன், ஆனால் ஃபோனு நாட் ரீச்சபிள் ஆயிடுச்சு. அப்புறம் சார், ஃபைனலி மேனேஜர் வந்து மாஸ்டருக்கு எல்லா டோரை ஓப்பன் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது நிக்கிலோட பாடி இருந்துச்சு. நேற்று ராத்திரி பார்ட்டி நடந்திருக்கு, பிரச்சனை ஆயிருக்கு, அப்புறம் கொலையும் நடந்திருக்கு. சினிமா கதை மாதிரி இருக்கேப்பா. பொறுமையாக உட்காந்து கேட்கலாமா? நானும் உங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்றேன். இப்போ நான் பாராட்டியே ஆகணும். நிக்கில், கங்க்ராச்சுலேஷன் மேன். நண்பா, உனக்கு பெரிய ஜாப் கிடைச்சிருக்கு. அசத்திட்டேன். தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் தானே? அட சொல்லுப்பா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு
எனக்கு எனக்கு என்னோட உரிமை வேணும். அதை நீ தான் அடிச்சிட்டு போயிட்ட. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல? தெரியலையா? இந்த பார்ட்டியை நீ யூஎஸ் போகிறதுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த ஆஃபர் உனக்கு கிடைக்க காரணம் எங்கள் எல்லாரோடைய கடின உழைப்பு. நீ ரொம்ப லிமிட்டை கிராஸ் பண்ற. லிமிட் அவன் இல்ல, நீ தான் கிராஸ் பண்ற நிக்கல். நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? இங்க யாரும் உளரல, எல்லாம் உண்மைதான். உன்னோட டீலோட பேப்பர்ஸ் யுஎஸ்ஏ கம்பெனியோட நான் பார்த்தேன். யுஎஸ் கம்பெனி நிக்கிடூன், அதாவது எங்களோட கம்பெனிக்கு ஃபண்ட் ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஆனா நீ எங்க எல்லாரோட உழைப்பையும் திருடிட்டு லைஃப்ல செட்டில் ஆகலான்னு பாத்தியா? மனோஜ் ஞாபகம் இருக்கா? மனோஜ் காலேஜ் டைம்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் மனோஜ். அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட், உண்மையிலேயே திறமைசாலி. அவன் தன்னோட கடின உழைப்பால சில சாஃப்ட்வேர்ஸ் ரெடி பண்ணான். ஆனா நம்ம ஆளு அந்த அப்பாவி ரெடி பண்ண சாஃப்ட்வேர்ஸை சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வித்துட்டான். ஆனா அந்த அப்பாவி மனுஷன் அந்த ஏமாற்றத்தை பொறுத்துக்கவே முடியல. அப்புறம் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். எதான் ஞாபகம் வச்சா நிக்கல்? ஓ, அதை நினைச்சு பொறாமப்படுறியா? அப்படி என்ன இருந்ததுன்னா என்கிட்ட எதுக்காக பிசினஸ் டீல் வச்ச? பதில் இருக்கா? இல்ல. அதை நான் சொல்லட்டுமா? நீ ஒரு பெரிய லூசர். இன்ஃபேக்ட் நீ மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற எல்லாருமே லூசர் தான். பார்ட்டி முடிஞ்சது, கிளம்புங்க. கெட் லாஸ்ட். டேய் நில்லடா, அப்படியே கிளம்பி போனா என்னடா அர்த்தம்? டேய் உனக்கு என்ன பண்ற? இங்க வர்ற மதிக்காம போறான். வா போலாம். மதிக்க மாட்டேங்கிறான். வா போலான்னு சொல்றேன்ல. பெரியவனா? நீங்க எல்லாரும் எங்க தங்கியிருந்தீங்க? தனித்தனி ரூம்லயா? சார், சீனியர் மேனேஜ்மெண்ட்ல 4 பேர் சிங்கிள் ரூம்ல இருந்தாங்க. நான், ஜோஜோ, அப்புறம் அருண், அதோட நிக்கில். மற்ற 2 பேர் ரூமை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ரூம்ல ஜெயா அப்புறம் பிரீத்தி, இன்னொரு ரூம்ல சாரதா, கீர்த்தி, அவையோ சான் இன்னொரு ரூம்ல. நீங்க எல்லாருமே ரூமுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறமா வெளியில யாருமே வரலையா? ஆனா பார்ட்டி தான் சீக்கிரமா முடிஞ்சிருச்சுல. அப்புறம் நீங்க எல்லாரும் நல்ல புள்ள மாதிரி அவங்கவுங்க ரூம் போய் தூங்கிட்டீங்க இல்லையா? சார், அது வந்து நானும் சாரதாவும் ஃபுல் நைட் பேசிட்டு தான் இருந்தோம். ஏன்னா பார்ட்டி நைட் என்ன நடந்துச்சோ அது எங்க மைண்டை விட்டு போகவே இல்லை. ஆமா சார், நாங்க ரூம்ல தான் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். சார், நான் எதுவும் செய்கிற நிலைமையில இல்லை. நான் பார்ட்டிலேருந்து வந்த உடனே அப்படியே போய் படுத்துட்டேன். அப்புறம் நான் காலையில் தான் எழுந்தேன். ரைட் சார். அவன் ரொம்ப போதையில் இருந்தா சார். எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னா ராத்திரி முழுக்க இவனை நான் எழுப்பி செக் பண்ணிட்டு இருந்தேன். சார், நான் உடனே படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் பிரீத்தி ஆன்லைன்ல இருந்தா சார். ஆமா சார், நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட வீடியோ கால் பேசிட்டு இருந்தேன். அவன் லண்டன்ல இருக்கிறதுனால டைம் ஜோன் வித்தியாசமா இருக்கும். நாங்க 3-4 மணி நேரம் கூட பேசுவோம். கால் லாக கூட செக் பண்ணி பாருங்க. அப்ப ஜோசப் எங்க? ஜோசப் அவன் ஐ திங்க் சார் ராத்திரி பார்ட்டி முடிச்சுதான் ஆளே காணோம். காணாம போயிட்டானா? சார், ராத்திரி பார்ட்டியில் அவன் எங்க கூட தான் இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் எங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஆனால் தெரியல சார் அவன் எங்கே போனான்னு. காலையில் இந்த பிரச்சனை தெரிஞ்சதும் நான் அவனுக்கு கால் பண்ணேன். ஆனால் நாட் ரீச்சபிள்னு வருது சார். அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் போய் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் ராத்திரியே அவன் வெளியே போயிருக்கான். ஒரு ஆள் கொலை பண்ணப்பட்டிருக்கான், ஒரு ஆள் காணாம போயிருக்கான். ஆனா இதெல்லாம் பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றீங்க. சரி, நீங்க எல்லாரும் போங்க, கிளம்புங்க. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா பார்ட்டிங்க ஃபுல்லா போய் சொல்லுதுங்க சார். உண்மையான குற்றவாளி நம்ம பிடிக்கிற வரைக்கும் இவங்க எல்லாரையும் சந்தேக லிஸ்ட்லயே வைங்க. இங்கே பாரு சார், அதில் பிளட்டோட ட்ரேசஸும் இருக்கு. நான் சொன்னேன்ல, அதே மாதிரியான கத்திரி தான் இது. இந்த பக்கம் பிளட்டோட ட்ரேசஸ் அதுவும் இருக்கு. ஒருவேளை கொலைகாரன் இந்த கத்திரியால் தாக்கி இருக்கலாம். எஸ், இதே தான். இந்த தாக்குதலை பண்ணவ கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டடாக தான் இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த ஆளு இடது கையால் தான் அட்டாக் பண்ணுறான். அப்போ காயம் வலது பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். ஒருவேளை வலது பக்கமாக தாக்கி இருந்தா அப்போ காயம் இடது பக்கமாக போகும். இவனோட காயம் வலது பக்கம் போயிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக சொல்கிறேன், எவன் இவனை அட்டாக் பண்ணானோ அவன் லெஃப்டியே தான், கன்ஃபார்ம். இன்னொரு விஷயம் இருக்கு, எவன் இப்படி ஒரு தாக்குதலை பண்ணானோ அவன் ஒரு ஆம்பளை தான்.
ஏன்னா எத்தனை தடவை இவ்வளோ ஆழமான காயம் ஏற்படணும்னா ஏறத்தாழ 7 இன்ச் ஆழமான காயம், அதுக்கு பயங்கர பவர் இருக்கணும். அப்படின்னா கொலைகாரன் லெஃப்ட் ஹேண்டட் ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கணும். அவன் ஷூஸோட சைஸ் 11. சரி, ஓகே. அந்த கொலைகாரனை பற்றி இந்த டீட்டெயில்ஸ் ஆக தெரிஞ்சது, சந்தோஷம். சார் 2 பேர், அருண் அப்புறம் அபய், 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டட். அருண் சிங்கிள் ரூம்ல இருந்திருக்கான். அப்புறம் அபய் சமீரோட சேர்ந்து ரூம் ஷேர் பண்ணியிருக்கான். சமீர் கூடவா? அவன் போதையில் இருந்திருக்கான். அப்படின்னா அபய் நிக்கில் ரூமுக்கு போய் இவனை கொலை பண்ணியிருக்கணும். சமீருக்கு இது தெரியாமல் இருந்திருக்கும். அப்புறம் சார் அருண் அவனும் தனியாக தான் இருந்தான். அவங்க 2 பேருமே பொட்டென்ஷியல் சஸ்பெக்ட். சரி, அவங்களோட சைஸை செக் பண்ணியா? சார் செக் பண்ணேன். அவங்க 2 பேரோட ஃபுட் சைஸும் 11 இல்லை. அருண் 13 சைஸ் ஷூ போட்டிருக்கான், அபய் 8. அப்போ அந்த ஷூஸோட சைஸ் இந்த 11 நம்பர் யார் கூடவாவது மேட்ச் ஆச்சாமா? ஆமாம் சார், மேட்ச் ஆச்சு. தீரஜ். இவனா? தீரஜும் சிங்கிள் ரூம்ல தான் இருந்திருக்கான். ஆனால் சார் அவன் லெஃப்ட் ஹேண்டட் இல்லை, ரைட் ஹேண்டட். ஒருவேளை டாக்டர் சலோங்கிக்கு ஏதாவது தவறான புரிதல் ஏற்பட்டிருக்குமா? நான் என்ன சொல்கிறேன்னா, கொலைகாரன் லெஃப்ட் ஹேண்டட் இல்லை. டாக்டர் சார் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அந்த சர்வ் சட்டியை கூப்பிட்டு பேசிடலாம். சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே நான் நிக்கில கொலை பண்ணல சார். கிரைம் நடந்த இடத்துல இருந்து உன்னோட ஷூஸோட அடையாளம் கிடச்சிருக்கு. ஆனால் சார், இப்படி கூட இருக்கலாம்ல, வேற யாராவது என் ஷூஸை போட்டிருக்கலாமே. சார், நான் என் ஷூஸை வெளியில தான் வச்சிருந்தேன் பாலிஷ் போடுறதுக்காக. ஆனா நீ ரூம்ல தனியா தானே இருந்த, உங்ககிட்ட தான் அதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லையப்பா. சார், அது சாரதா. சாரதாவா? யார் அது? சார், ஆக்சுவலி சாரதாக்கும் எனக்கும் ஒரு அஃபேர் இருக்கு. இந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்ல விரும்பலை. நைட்டு சாரதா என் கூட என் ரூமில் தான் இருந்தா. ஆனால் சாரதா சொன்னா அவளோட ரூமில் இருந்தான்னு, கீர்த்தி கூட இருந்தான்னா? சார், அது வந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்லிட்டேன். கீர்த்தி ஒரு ஆளுக்கு தான் எங்களோட அஃபேரை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் கீர்த்தி தான் எங்களை என்கரேஜ் பண்ணான். தீரஜ் உண்மையை தான் சொல்கிறான். நான் அவன் கூட அவன் ரூமில் தான் இருந்தேன். சார், அவனோட தியரி கரெக்டுனா நிஜமாவே வேற யாராவது தீரஜ் ஷூஸை போட்டு போய் கொலை பண்ணிருக்கலாம்ல? அதுக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த புல்லும் மண்ணும் இந்த ஷூஸ்குள்ள எப்படி போச்சு? ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தண்ணி காட்டுது மச்சான். நிக்கிலோட கொலை அதுக்கு ஆபே காரணமா இருக்கலாம். யோசிச்சு பாரு பூர்வி. அருண் அவன் ஷூவோட சைஸ் 13. அதனால அருண் தீரஜோட ஷூவை போட்டுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா தீரஜோட ஷூ சைஸ் 11. அருணோட கால் தீரஜ் காலோட பெருசு. ஆனா அபய் அவன் ஷூ சைஸ் 8. இவனோட கால் சின்னது. அவனால தீரஜோட ஷூஸ தாராளமா போட்டுக்க முடியும். அபய் தீரஜோட ஷூஸ போட்டுட்டு போய் நிக்கில கொலை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்த விஷயம் நிஷானோடது. எப்பவாவது சின்ன கால் இருக்கிற ஒரு ஆளு பெரிய கால் இருக்கிற ஷூஸ போட்டு நடந்தான்னா தன்னோட பாடி வெயிட்ட பேலன்ஸ் பண்றதுக்காக அவன் தன்னோட பாடியோட உடம்போட பிரஷரை ஷூஸோட முன் பக்கம் கொடுப்பான். அதனால அடையாளம் அந்த மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சுதா? தயா, உன்னோட ஷூஸ பூர்விக்கு கொடு. அதை போட்டு நடந்து காட்டு. நடந்து காட்டு.
ஆமா சார், பேலன்ஸ் பண்றதுக்காக நான் பிரஷர் முன்னாடி கொடுக்க வேண்டியது. அதனால தான் நமக்கு அங்கிருந்து கிடைச்ச ஷூவோட அடையாளம் அதுல முன்பக்கத்துல ப்ரெஷர் அதிகமா இருந்திருக்கு. அதாவது 3 கொலைக்காரங்கள்ல ஒரு கொலைக்காரன் அபய். அப்படின்னா முன்னாடியே அவனோட ரூம் விண்டோவை இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சு அவன் பிளாக் பண்ணியிருக்கான். அன்னைக்கு ராத்திரி சமீர் ஃபுல் போதையில மட்டையா இருக்கும்போது அபய் வெளியில போயிருக்கான். தீரஜ் போய் சொல்லியிருக்கான். பார்க்ல இருந்து கத்திரிக்கோல் எடுத்துட்டு இருக்கான். நிக்கில் ரூமுக்குள்ள போய் கொலையும் பண்ணிட்டான். அந்த அளவுக்கெல்லாம் சந்தோஷப்பட தேவையே இல்லை. அந்த கேஸ் இன்னும் சால்வ் ஆகலை. ஏன்னா இன்னும் 2 கொலைகாரங்க பாக்கி இருக்காங்க. ஆமா சார், எனக்கு தெரியும். இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்களும் கூடிய சீக்கிரம் மாட்டிக்குவாங்க. சார் பிடிச்சிட்டேன். அவனுக்கு 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க சொன்னது உண்மைதான் சார். ராத்திரி நான் கொஞ்சம் வெளில போயிருந்தேன். ஏன்னா சார், எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு. எனக்கு ஒரு நாளைக்கு 3 தடவை டயபெட்டிஸ்க்கான இன்ஜெக்ஷன் போட்டாகணும். அதனால் சார், நான் டயபெட்டிஸ்க்காக ராத்திரி இன்ஜெக்ஷன் போட போகும்போது நான் பார்த்தா என்னோட கிட்ட அங்கே காணும் சார். அதனால் நான் என் மெடிசன் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போனேன். போயிட்டு காலையில் நம்ம திரும்ப வந்துருக்கலாம்னு நினச்சேன் சார். நீ என்னதான் சொல்ல வர? உன்னோட டயபெட்டிஸ் கிட் அது எப்படி மிஸ் ஆச்சு? அதாவது சார், நாங்கள் 2 நாளைக்காக ரெசார்ட்டுக்கு வந்திருந்தோம். அதனால் 2 நாளைக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை நான் என் கூட தான் வச்சுருந்தேன். ட்ரக், சிரஞ்ச் எல்லாமே சார். காலையில், மதியானம், ராத்திரின்னு 3 இன்ஜெக்ஷன் போட்டுக்குவேன். அப்படி நான் ராத்திரி எனக்கு இன்ஜெக்ஷன் போட போகும்போது தான் அங்கே என்னோட கிட்ட காணும். அதை போய் யார் எங்கேருந்து எதுக்காக எடுத்துகிட்டு போனாங்கங்கிறது எனக்கு தெரியல. சரி, நீ சொன்னது உண்மையாகவே இருக்கட்டும். உன் மொபைல் ஃபோனுக்கு என்னாச்சு? சார், என் மொபைலில் சார்ஜே நிற்கல சார். என்னோட சார்ஜர் கூட ரெசார்ட்டில் தான் இருக்குது. சரி, இப்போ நீ இங்கேருந்து போகலாம். தேவைப்பட்டா உன்னை நாங்கள் மறுபடியும் கூப்பிடுவோம். ஓகே? பாஸ், நான் தான் சொல்கிறேன்ல, 3 பேரில் ஒரு கொலைகாரன் நிக்கிலுக்கு டயபெட்டிக்கான ஓவர் டோஸை கொடுத்துருக்கான். ஆனா சார், இவன் பார்ட்டி முடிஞ்ச உடனே வெளியே போயிட்டானே. ராத்திரி முழுக்க வெளியே தான் இருந்திருக்கான். அதனால அவன் கொலை பண்ண மாதிரி எனக்கு தோணல. கொலை இப்போ யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம். யாரோ ஒருத்தர் டயாபெட்டிஸ்க்கான மெடிசனை திருடி இருக்கா ரூம்ல இருந்து. அடுத்து அதைத்தான் கண்டுபிடிக்கணும். யாரு ஜோசஃபோட ரூமுக்கு போனாங்கன்னு பார்க்கணும். அந்த மெடிசனை யாரு திருடுனது? சார், கீர்த்தி, சமீர் அப்புறம் பிரீத்தி பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜோசப் ரூமுக்கு போயிருக்காங்க. சமீரும் அந்த நேரத்தில் நல்ல கோவத்தில் இருந்திருக்கான். நிக்கில வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசியிருக்கான். இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் சார் டயபெட்டிஸ் இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கணும். சார், இதில் பிரீத்தியா இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவ ராத்திரி முழுக்க தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு இருந்தா சொன்னான். அப்புறம் சார், சமீர் அந்த நிலைமையிலேயே இல்லை. அவனால் அந்த மாதிரி பண்ணவே முடியாது. அப்புறம் கீர்த்தி ரூம்ல தனியா தான் இருந்திருக்கிறா. அண்ட் சாரதா அப்புறமா கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்புறம் சார், அது மாஸ்டர் கீ கார்டு. ஹவுஸ் கீப்பிங் கிட்ட இருந்த கார்டு கீர்த்தி ரூம்ல இருக்கும் போது தான் மிஸ் ஆயிருக்கு. அப்படின்னா நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அது கீர்த்தி தான். அவ தான் அந்த டயபெட்டிஸ் மெடிசனை நிக்கலுக்கு கொடுத்துருக்கா. அவ உயிரை எடுத்துட்டு அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிருக்கா. சார், 2 பேர் கிடைச்சிட்டாங்க. அப்ப 3வது கொலைகாரன் யாரா சார் இருக்கும்? இந்த நிக்கிலோட அஃபேர்? இல்ல, அப்படி சொல்ல வரல. யாருக்கு இந்த நிக்கில் டூப்ளிகேட் கீ கார்டை கொடுத்துருப்பான்? 3வது கொலைகாரன் யாருன்னா அவன் தான் நிக்கில தலைக்கணை வச்சு சாகடிச்சிருக்கான். இவனுக்கு மூக்கு எலும்பும் தொண்டைக்குழி எலும்பும் உடைஞ்சிருக்கு. ஆனா சார், அது யாரா இருப்பாங்க? அதை நான் சொல்கிறேன், அந்த 3வது ஆள் யாருன்னு. 3வது கொலைகாரன் யாருன்னா அவன் தான் நிக்கில தலைக்கணை வச்சு சாகடிச்சிருக்கான். இவனுக்கு மூக்கு எலும்பும்
தொண்டைக்குழி எலும்பும் உடைஞ்சிருக்கு. ஆனா சார் அது யாரா இருப்பாங்க? அதை நான் சொல்கிறேன் அந்த மூணாவது ஆள் யாருன்னு. கொலகாரன் அந்த பில்லோவை யூஸ் பண்ணியிருக்கான் இல்லையா, அந்த பில்லோவை நான் பல விதமாக செக் பண்ணி பார்த்துட்டேன். அதில் ஒரு துணியிலேருந்து ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், பேசிக்கலி இம்பாசிபிள். ஆனால் இப்போது அநேகமாக ஃபாரின்லேருந்து ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதன் காரணமாக அது பாசிபிள் ஆயிடுச்சு. யாராவது தங்க பஸ்மத்தை இந்த தங்க பஸ்மத்தை எல்லாத்தையும் விட்டு தள்ளு. என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. தலகாணில இருந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சது. ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அதான் எதுவும் கிடைக்கல. எதுவுமே கிடைக்கலன்னு எவன் சொன்னா? நீ தானே இப்ப சொன்ன. இல்ல நான் என்ன சொன்னேன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்கல. இத கேட்டீங்களா? இருங்க பாஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்காம போனா கூட அந்த பில்லோல இருந்து எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு பாஸ். எனக்கு அந்த பில்லோல இருந்து எனக்கு மனிதனுடைய சின்ன சின்ன ஸ்கின் பகுதிகள் கிடைச்சது. அதை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன். அதே பில்லோ கவரை மறுபடியும் நான் ஒரு வாட்டி செக் பண்ணும்போது எனக்கு அதுல இருந்து என்ன கிடைச்சதுன்னா, பாஸ் கையோட சைஸ் சின்னதா இருக்கிறது வலது கையோட விரல்கள்ல கட்டை விரல். அப்புறம் அந்த பில்லோல நகங்களோட அடையாளம். அது என்ன சொல்லுது அப்படின்னா அது ஏதோ ஒரு பொண்ணு தான். பாத்தீங்களா சார், நான் தான் அப்பவே சொன்னேன்ல இந்த நிக்கிலுக்கு யாரோ ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு. அப்ப அது யாரு? அந்த பொண்ணு யாரா இருப்பா? இவங்க கிட்ட சொல்லி கையோட அடையாளத்தை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட அடையாளத்தோட மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? இல்ல சோலன்கி, அதெல்லாம் பிரயோஜனம் இல்ல, எல்லாமே வேஸ்ட். ஏன்? இங்க பாரு, அந்த தீரஜ் சாரதா கூட தன்னோட ரூம்ல இருந்திருக்கா. ஜோசப் அவன் ரெசார்ட்லயே இல்ல. கீர்த்தி டயபெட்டிக் இன்ஜெக்ஷனால நிக்கில ஏற்கனவே கொன்னுட்டா. அபய் இவன் தான் நிக்கில கத்திரியால குத்தி கொண்டு இருக்கா. ஜெயா தூங்கிட்டு இருந்திருக்கா ரெசார்ட்ல. தன்னோட ரூம்ல பிரீத்தி வீடியோ கால்ல ரொம்ப பிஸியா இருந்திருக்கா. சமீர் மூக்க முட்டை குடிச்சிட்டு பிளாட் ஆயிட்டான். அப்புறம் இந்த குரூப்ல மிச்சம் மீதி இருக்கிறத பார்த்தா அருண் அவங்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. சொல்ல போனா அவன் ரூம்ல தனியா இருந்ததா சொல்றான். அருணா? ஆனா பாஸ், கொலை செஞ்சது ஒரு பொம்பளை. அதைத்தான் நானும் சொல்றேன் சோலன்கி. அதனால்தான் இவங்க யாரோட ஹேண்ட் பிரிண்ட்ஸும் மேட்ச் ஆகாதுன்னு சொன்னேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த கொலைகார இவங்கள யாருமே இல்ல. நாம நினைக்கிற மாதிரி இவங்க யாரும் இல்ல. அது ஆளே வேற. அது யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆகாஷா சேத், இது அவதான். நிக்கிலோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். மனோஜ் தற்கொலை பண்ணிட்டான்ல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். மனோஜோட கேர்ள் ஃப்ரெண்டா? ஆனா நிக்கில் அந்த பொண்ணுக்கு எதுக்கு சார் தன்னுடைய கீ கார்டு கொடுத்துருக்கணும்? கொடுக்கல ஃப்ரெடி, அந்த கீ கார்டு அவளே ரெடி பண்ணியிருக்கிறா. நிக்கிலோட ரூமுக்கான கீ கார்டு தொலைஞ்சு போகல. தன்னோட ரூமுக்கான டூப்ளிகேட் சாவியை தயார் பண்ணணும்னு சாயா கிட்ட அவன் சொல்லவும் இல்லை. டூப்ளிகேட் கீ கார்டை சாயா தான் ரெடி பண்ணியிருக்கா. அவளே தானாவே ரெடி பண்ணியிருக்கா. அப்புறம் நிக்கில் ரூமுக்குள்ள போயிட்டு நிக்கில கொன்னுட்டா. தன்னோட ஃபியான்சி மனோஜ மரணத்துக்காக அவ பழி வாங்கிட்டா. பழிய தீர்த்துக்கிட்டா. ஆமா, உங்களை நாங்க எதுக்காக கூப்பிட்டோம் அப்படின்னா, அதாவது கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு அது தெரிஞ்சு போச்சா சார்? யார் சார் அவன்? அதை தெரிஞ்சுக்க ரொம்பவே அவசரப்படுறீங்களே கீர்த்தி. சார் அது நான் ஒரு ஆர்வத்தில் கேட்டுட்டேன். பரவாயில்ல அபய், உனக்கு என்ன தோணுது? கொலைகாரன் யாரு? சார் அதை நான் எப்படி சொல்ல முடியும்? அது உங்களுக்கு தானே தெரியும். எங்களுக்கு தெரியும். நீங்களும் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. மிஸ் சாயா, உங்களால கெஸ் பண்ண முடியுதா? இதுல நான் என்ன கெஸ் பண்ண முடியும்? பாருங்க ப்ளீஸ், நான் கிளம்பணும் சீக்கிரமா, எனக்கு வேலை இருக்கு. சொல்லுங்களேன். ஆமாமா, உங்களுக்கு எப்பவுமே அவசரம் தான் மேடம். அன்னைக்கு கொலை பண்ண ராத்திரி அன்னைக்கு கூட
அவன் முகத்துல அந்த தலைகாணியை வச்சு அமுக்கி முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்ப போது நீங்க இந்த டூப்ளிகேட் கீ கார்டை மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்களே மேடம், ஞாபகம் இருக்குங்களா? நீங்க என்ன சார் சொல்றீங்க? நான் எதுக்கு அவனை கொலை பண்ணணும்? எனக்கு அவன் யாருன்னு கூட தெரியாது. அவனை நல்லாவே தெரியும். உங்க பாய் ஃப்ரெண்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிக்கில் பண்ண சதி வேலையால தானே தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதுக்கு தானே பழி வாங்கினீங்க. இதுக்கு அர்த்தம் மனோஜ் இவளோட பாய் ஃப்ரெண்டா? அப்படின்னா நிக்கில கொலை பண்ணது இவதானா? 3 பேர் சேர்ந்து நிக்கில கொன்னு இருக்காங்க. அந்த 3 பேரும் இங்க எங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கீங்க. நீ கேட்டதுதான். கேட்டு பாருங்க மிஸ்டர் அபய். அப்புறம் மிஸ் கீர்த்தி கிட்ட. என்ன அபய், எங்களுக்கு எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிருச்சு. நீங்க செஞ்ச குற்றத்தை நீங்களே முன்னாடி வந்து ஒத்துக்கிறீங்களா, இல்ல ஒட்டுமொத்த கதையையும் நாங்களே சொல்லணுமா? நானே சொல்றேன் சார். அந்த நிக்கில் எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டான் சார். அவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கான். எங்களால் அதை மன்னிக்கவே முடியாது. அந்த 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 கோவத்தில் தான் அவனை குத்தி கொன்னுட்டேன். அவனுக்கு யூஎஸ்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில்ல, அது எல்லாத்துக்கும் எங்களோட உழைப்பு தான் காரணம். அவன் எங்க உழைப்பு தட்டி பறிச்சுட்டு தனியா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தான். என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. அதனால தான் நான் அவனுக்கு டயபிட்டிஸ் இன்ஜெக்ஷனை போட்டேன். அதை போட்டு அவனை கொன்னுட்டேன். நீங்க எல்லாரும் செஞ்ச குத்தத்தை தைரியமா ஒத்துக்கிட்டீங்க, நல்லது. அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனா சார், நீங்க எங்களை இப்படியெல்லாம் அரெஸ்ட் பண்ணவே முடியாது. என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? உங்க எல்லாருக்கும் எதிராக என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. எவிடன்ஸா? எவிடன்ஸ் ஒரு விஷயத்துக்கு தானே இருக்கும். நாங்க அவனை அட்டாக் பண்ணோன்னு. இப்ப 3 வெவ்வேறு ஆளுங்க வெவ்வேறு விதமா அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்ப 3 பேரும் கொலைகாரங்களா இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. கொலைகாரன் யார் பண்ணா, முதல்ல யார் அட்டாக் பண்ணா அவன் தான். மீதி 2 பேரு அவங்க டெட் பாடியை தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணாத வரைக்கும், முதல்ல அட்டாக் பண்ணது யாருன்னு சொல்லாத வரைக்கும் நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணவே முடியாது சார். அப்புறம் அப்படியே அரெஸ்ட் பண்ணா கூட எங்கள் மேலே எந்த கேஸையும் போட முடியாது. ஏன்னா ஏற்கனவே செத்து போன ஆளை 3 தடவை யாராலையும் கொல்ல முடியாது. கீர்த்தி, சாயா, அபய், உங்க 3 பேர்ல நிக்கில கொண்ட உண்மையான கொலைகாரன் யாரு? அதை நாங்க கூடிய சீக்கிரம் சொல்றோம். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு உண்மையான குற்றவாளியும் எங்க பிடியிலிருந்து தப்பிச்சதே இல்லை. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிக்கில் மேல 3 வெவ்வேறு ஆளுங்க 3 வெவ்வேறு விதங்கள்ல அட்டாக் பண்ணியிருக்காங்க. முதல்ல உங்களை பத்தி பேசுவோம். கீர்த்தி, ரைட்? நீங்க நிக்கிலுக்கு டயபெட்டிஸ் மெடிசனோட ஓவர் டோஸ் கொடுத்துருக்கீங்க, இன்ஜெக்ட் பண்ணிருக்கீங்க. சாதாரணமா ஒருத்தருக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது அது விஷமே கொடுத்தா கூட கொஞ்ச நேரத்துல அந்த மனுஷனோட உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும். மருந்தோ விஷமோ அது ஹார்ட்டுக்கு போயிடும். அப்புறம் ஹார்ட் அதை பம்ப் பண்ணி உடம்பு முழுக்க பரவ வச்சிடும். ஆனா இந்த மருந்து நீங்க நிக்கிலுக்கு கொடுத்தீங்கல்ல, அது அவன் உடம்பு முழுக்க பரவவே இல்லை. ஏன்னா அதுல கொஞ்சம் மருந்து வெளியவே இருந்துச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் இதையும் வேலையே செய்யல. ஹார்ட் ஆனது பம்ப் பண்ணவே இல்லை. அதனால அந்த மருந்தை அவன் இதயம் பம்ப் பண்ணவே இல்லை. அப்படின்னா நீங்க நிக்கிலுக்கு மருந்தை கொடுக்கும்போது அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான். இப்ப அடுத்ததா நீங்க உன் பேர் என்ன? அபய். அபய். இந்த அபய் ஒரு பெரிய கத்திரிக்கோலை எடுத்துட்டு போய் ஓங்கி குத்தி இருக்கான் அவன் நெஞ்சிலேயே, ரைட்? அந்த நேரத்துல எந்த மனுஷனா இருந்தாலும் ரொம்ப கொடூரமா நெஞ்சிலேயே திரும்ப திரும்ப கத்தியால குத்தி கொண்டானா என்ன ஆகும்? ரத்தம் ஆறு மாதிரி ஓடாது. ஆனா நிக்கிலோட கேஸ்ல அப்படி எதுவும் நடக்கல. ஒரு சில துளி ரத்தம் தான் வெளியே வந்திருக்கு. சும்மா கொஞ்சம் ரத்தம் தான் அப்படியே வெளியே வந்திருக்கு. ஏன் அகைன்
அவனுடைய ஹார்ட் ரத்தத்தை பம்ப் பண்ணவே இல்லை. அது ஏன் பம்ப் பண்ணலன்னா ஹார்ட் வேலையே செய்யல. ஒரு விஷயம் கிளியர், நீங்க கத்திரிக்கோளால அவனை குத்துனப்போ நிக்கில் ஏற்கனவே செத்துட்டான். இவர் சொன்னதோட அர்த்தம் என்னன்னா நிக்கில முதல்ல கொன்னது நீ இல்ல அபய். நீயும் இல்ல கீர்த்தி. நிக்கில முதல்ல கொன்ன ஆள் யாருன்னா சாயா. நிக்கிலோட உயிரை எடுத்தது ஏதோ இந்த சாயா தான். என்ன சாயா, வேற ஏதாவது எவிடன்ஸ் உனக்கு வேணுமா? இப்பெல்லாம் கிளியரா இருக்கா? அபய் நீ அப்புறம் கீர்த்தி நீ கொலை செய்ய முயன்ற குற்றத்திற்காக குறைஞ்சபட்சம் 7-8 வருஷம் ஜெயில் தண்டனை கண்டிப்பா கிடைச்சே தீரும். அப்புறம் சாயா உனக்கு நிக்கில கொலை செஞ்ச குற்றத்துக்காக வாழ்நாள் முழுக்க ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து கம்பி எண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்படி தனிமையில இருக்கும்போதுதான் செஞ்ச தப்ப நீங்க உணர்வீங்க.